ஹாய். சொஜ்ஜினா கேசரியை தான் சொஜ்ஜின்னு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் வீட்டில் சொஜ்ஜினா எப்படி செய்வோன்னு இதில் பார்க்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி நான் இன்றைக்கி காப்படி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பைத்தம்பரை பச்சரிசியை வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு, அடுத்தது பச்சரிசி பைத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு அதை தட்டில் ஆறட்டும், அப்படியே வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் நான் அம்மாலாம் எப்படி செய்வாங்கன்னா, எல்லாம் வெங்கல பானையிலே தான் செய்வாங்க. சொஜ்ஜி, உப்புமா, பொங்கல் இதெல்லாம் வெங்கல பானையில் தான் செய்வாங்க. அது நல்லாயிருக்கும். சரி, இனிமேல் நம்மளும் அது மாதிரி எடுத்து செய்வோன்னு இன்றைக்கி இதில் தான் செஞ்சுருக்கேன், இருப்பு தட்டியில். சரின்னு இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, அது வறுபட்டோன்னே ஒரு பட்டை மிளகாயை போட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2 எல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் இஞ்சி அதையும் போட்டு வதக்கிட்டு, அதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, வதங்கினோன்னே நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி. இப்போ நான் காப்படி எடுத்துருக்கிறதுனால அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. பைத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் சேர்த்து 2.5 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயம், இந்த பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்ததுனால அது ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால நான் அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டேன். அது அப்படியே இதில் கரைஞ்சிரும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயம்லாம் சேர்க்கறதுனால இஞ்சி இருக்குது, அதனால் இதை சாப்பிடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். கொதிக்கும் போதே நல்ல வாசனை வரும். அதனால் இந்த பெருங்காயம்லாம் சேர்த்துக்கிட்டு இது கொதிச்சோன்னே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அந்த அரிசியையும் பருப்பையும் அப்படியே சேர்க்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் தூசி இருக்குமோ என்னவோன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு களைஞ்சிட்டு ஒரு 2 தடவை அதை களைஞ்சிட்டு அப்புறம் இதில் சேர்த்துருக்கேன். அரிசி நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா இருக்கும்னு நமக்கு இது தெரிஞ்சதுன்னா அப்படியே கூட வறுத்தோடனே சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் களைஞ்சிட்டே போட்டிருக்கேன். போட்டுட்டு இது வெந்தோடனே ரெடி ஆகிடும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதுதான் சொஜ்ஜி. இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு என்ன சைட் டிஷ்னால், இதுக்கு சைட் டிஷ் ஒன்றும் தேவையில்லை. தேங்காய் துருவி அதையே அது மேலே தூவி சாப்பிட்லாம். அதுதான் எல்லாருக்குமே எங்களுக்கு பிடிக்கும். இல்லை அந்த தேங்காய் சட்னியாக வேணும்னா விருப்பப்பட்டால் சட்னியாகவும் அரைச்சிக்கலாம். நாங்கள் இப்படியே சாப்பிட்ருவோம். இதுதான் சொஜ்ஜி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.